நாம் எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும், எந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கும் போதும் எது நல்ல நேரம்னு ஆராய்ந்து பார்த்துட்ருப்போம். சில பேர் மற்றவங்கள்ட்ட சகஜமாக பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோ பயந்து போய் அவங்க நல்லவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்டு தனியாக ஒதுங்கி இருப்போம். நம்ம தொடங்குற நல்ல விஷயத்த, முக்கியமான காரியத்தை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சிட்ருப்போம். இந்த மாதிரி கேள்விகள் உங்களோட மனசுலையும் தோணுதா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்காக தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை உலக புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் எழுதிய 3 கேள்விகள் என்ற புத்தகத்திலிருந்து ஒரு சிறிய கதை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். கதையோடு இணைவது நித்யா பிரதீப். ரஷ்ய நாட்டில் ஒரு புகழ்பெற்ற அரசர் ஒருத்தர் இருந்தார். ஒரு சமயம் அந்த அரசருக்கும் இதே மாதிரி சந்தேகம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. எந்த ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் சரியான நேரம் எது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாராம். எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் யார்கிட்ட சரியான ஆலோசனை கேட்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாராம். அதைவிட முக்கியமானதாக, எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறுவதற்கு முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன என்ற 3 கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். இந்த எண்ணம் அவருக்குள்ளே தோன்றியதும் இதை நாடெங்கும் அறிவிக்க செய்து, எந்த செயலுக்கும் சரியான நேரம், யார் மிக அவசியமான மனிதர்கள், எந்த செயலுக்கும் முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன, இவற்றை யார் ஒருவர் தனக்கு சரியாக சொல்கிறாங்களோ அவர்களுக்கு பரிசளிக்கப்படும் அப்படின்னு அந்த நாட்டில் இருக்க மக்களுக்கு அறிவித்தார். கற்றுன அந்த பலரும் அரசன்கிட்ட வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில் சொன்னாங்க. அந்த பதிலை கேட்டு அரசன் திருப்தி அடையவே இல்லை. முதலாவதான கேள்விக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு அதன்படி கண்டிப்போட செயல்படுவதே எந்த செயலை செய்வதற்கும் உரிய சரியான சமயம் அப்படின்னு சொன்னாங்க சிலர். அவ்வாறு செய்யும் போதே ஒவ்வொன்றையும் அதற்கான சரியான நேரத்தில் செய்ய முடியும் என்றனர் அவர்கள். ஒவ்வொரு செயலை செய்வதற்கும் உரிய சரியான நேரத்தை முன்கூட்டியே முடிவு செய்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு மற்ற சிலர் தெரிவித்தாங்க. அதற்கான சரியான நேரத்திற்காக காத்திருக்காம அனைத்தையும் பின்தொடர்ந்து சென்று எது முக்கியமானதோ அதை செய்ய வேண்டும் என்றார்கள் மற்ற சிலர் பேர். அரசன் என்னதான் கவனத்தோடு இருந்தாலும் தனி ஒரு மனிதனால் ஒரு செயலுக்கான சரியான நேரத்தை முடிவு செய்ய முடியாது என்பதால் மந்திரிகள் சபையே அரசனுக்கு சரியான நேரத்தை குறித்து சொல்ல முடியும் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, சில விஷயங்களை மந்திரி சபையின் முடிவுக்காக காத்துட்ருக்க முடியாது, அதை செய்வதா வேண்டாமான்னு உடனடியாக முடிவெடுக்கிறது அரசராக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்காக முன்னதாகவே என்ன நடக்கும் என்பதை ஒருவர் தெரிஞ்சிருக்க வேண்டும். மந்திரவாதிகள் மட்டுமே முன்கூட்டியே அறிய முடியும் என்பதால் செயலின் சரியான நேரத்தை முடிவு செய்து மந்திரவாதியை அணுக வேண்டும் என்றனர் மற்றும் சில பேர். இப்படியாக முதல் கேள்விக்கு பதிலே கிடைக்காம அரசர் முழிச்சிட்டு இருந்தார். இப்படி முதல் கேள்விக்கான பதில் கிடைக்காத நேரத்தில் 2வது கேள்விக்கும் பலவிதமான பதில்களை சொன்னாங்க. அரசனுக்கு மிக முக்கியமானவர்கள் மந்திரிகள், பாதிரியார்கள், மருத்துவர்கள் என்று சிலர் சொல்ல, வேறு சிலர் ஒரு அரசனுக்கு மிகவும் முக்கியமான மனிதன் வீரர்களே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2வது கேள்விக்கான பதிலுக்கும் அரசன் திருப்தி அடையவே இல்லை. 3வது கேள்விக்கு சில அறிவியல் தான் உலகத்திற்கு அவசியம் தேவை என்றனர். வேறு சிலரோ போர்த்திறனே முக்கியம் என்று சொல்ல, மதம் சம்பந்தமான வழிபாடே அவசியம் என்றனர் மற்றும் சிலர். இப்படியாக அனைத்து பதில்களையும் வேறு வேறாக இருக்கவே அரசன் யாரோட பதிலையும் ஏற்றுக்கவே இல்லை. இருந்தும் அந்த அரசன் அந்த கேள்விக்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனது ஞானத்தினால் பரவலாக புகழ்பெற்ற துறவி ஒருவரை ஆலோசிக்க முடிவு செஞ்சார். அந்த துறவி காட்டில் வாழ்ந்து வந்தார். அவர் காட்டை விட்டு வெளியே வராமலோ பொதுமக்களை தவிர வேற யாரையும் பார்க்காம இருந்தார். எனவே அரசன் ஒரு சாதாரண மனிதனுக்குரிய ஆடைகளை அணிந்து தனது குதிரையையும் பாதுகாவலரையும் காட்டிற்கு வெளியே விட்டுவிட்டு தனியாக துறவி இருக்கும் இடத்திற்கு போனார். அரசன் துறவி இருக்கும் இடத்திற்கு சென்றபோது அவர் தனது குடிசைக்கு முன்னே தரையை உழுது கொண்டிருந்தார். அரசனை பார்த்து வரவேற்ற அவர் தொடர்ந்து தன்னோட வேலையை செஞ்சிட்டு இருந்தார். துறவி மிகவும் பலவீனமாக இருந்ததால் அவர் ஒவ்வொரு முறை தோண்டிய போதும் சிறிதளவு மண்ணே வெளியே வந்ததோடு இல்லாமல்
பலமாக மூச்சு வாங்கியது. அந்த துறவிக்கிட்ட சென்ற அரசன், நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். 3 கேள்விகளுக்கான பதில்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். சரியான காரியத்தை சரியான நேரத்திற்கு செய்ய கற்றுக்கொள்வது எப்படி? எனக்கு அவசியம் தேவையான மனிதர்கள் யார்? நான் செய்ய வேண்டிய எந்த காரியம் முக்கியமானது என்று துறவிக்கிட்ட கேட்டார் அந்த அரசர். அரசர் சொன்னதை கேட்டுட்டு துறவி ஒன்றுமே சொல்லலை. அவர் சற்றே ஓய்வெடுத்து விட்டு பின் மீண்டும் தன்னோட நிலத்தை உழத் தொடங்கினார். நீங்கள் ரொம்ப களைப்பாக இருக்கிறீங்க, நான் உங்களுக்காக வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசரே அந்த நிலத்தை உழ ஆரம்பித்தார். நன்றி என்ற துறவி மண்வெட்டியை அரசனிடம் கொடுத்துவிட்டு தரையில் அமர்ந்து ஓய்வெடுத்தார். சற்று நேரம் நிலத்தை உழுத அரசன் தனது கேள்வியை அவரிடம் மீண்டும் கேட்டார். அந்த துறவி அப்போ கூட எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் எழுந்து மண்வெட்டிக்காக கையை நீட்டியபடி, நீ ஓய்வெடுத்துக்கோ, நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு அந்த குடிசைக்கு முன்னாடி இருந்த தரையை உழ ஆரம்பிச்சிட்டாரு அந்த துறவி. ஆனால் அரசன் அவரிடம் மண்வெட்டியை தராமல் தொடர்ந்து உழுது கொண்டே இருந்தார். இப்படியே அன்றைய தினம் கடந்தது. சூரியன் மரங்களுக்கு பின்னால் மறைய ஆரம்பித்தான். மண்வெட்டியை நிலத்தில் குத்திய அரசர் அந்த துறவியிடம், என்னுடைய கேள்விக்கான பதிலை தேடியே உங்கள்கிட்ட வந்திருக்கேன், நீங்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கீங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்ப ஆரம்பித்தார். யாரோ இங்கே ஓடி வருவதாக தெரிகிறதே என்ற துறவி, அது யாரென்று பார்க்கலாம் என்றார். திரும்பி பார்த்த அரசன் தாடி வைத்த ஒரு மனிதனை காட்டிற்கு வெளியிலிருந்து ஓடி வருவதை கண்டான். தனது வயிற்றை கைகளால் அழுத்தி பிடித்தபடி இரத்தம் ஒழுக ஒழுக அவன் ஓடி வந்தான். அரசனை நெருங்கிய அவன் மெலிதாக முனகிக்கொண்டே தரையில் நிலை குலைந்து விழுந்தான். அரசனும் துறவியும் அந்த மனிதனின் ஆடைகளை களைந்தனர். அவனுடைய வயிற்றில் பெரிய காயம் ஏற்பட்டிருந்தது. அரசன் அதை கழுவி துடைத்து தாங்கிட்ட இருந்த சிறிய துணியால் இறுக அந்த காயத்தை கட்டினார். ஆனாலும் இரத்தம் நிற்கவே இல்லை. இரத்தத்தால் நனைந்த அவற்றை அரசன் மீண்டும் மீண்டும் கழுவி விட்டு திரும்ப திரும்ப கட்டினான். கடைசியில் ஒரு வழியாக இரத்தம் நின்றுச்சு. அந்த மனிதன் குடிப்பதற்கு ஏதாவது வேண்டும் என்று கேட்டான். அரசன் சுத்தமான தண்ணீரை கொண்டு வந்து குடிக்கிறதுக்காக அவன்கிட்ட கொடுத்தான். அந்த நேரம் கொஞ்சம் இருட்டுற நேரமாயிடுச்சு. சுத்திலும் குளிர் சூழ்ந்தது. எனவே அரசன் துறவியின் துணையோடு அவனை குடிசைக்கு எடுத்து சென்று படுக்கையில் படுக்க வச்சான். படுக்கையில் படுத்த அவன் சற்று நேரத்திலே கண்ணுறங்க ஆரம்பித்தான். பயங்கரமாக வேலை செஞ்சதுனாலும் நடந்த களைப்பாலும் சரிந்து படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்த அரசன் சீக்கிரமே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. காலையில் கண் விழித்த போது ஆழ்ந்த தூக்கத்தாலும் தாடியுடன் இருக்கும் புதிய மனிதன் ஒருவன் தன்னையே வியப்புடன் பார்ப்பதை கண்டும் அரசன் ஒரு கணம் தான் எங்கே இருக்கிறோம் என்பதை நினைவுக்கு கொண்டு வந்தார். அரசன் தூக்கத்திலிருந்து எழுந்து தன்னை பார்ப்பதை அறிந்த தாடி மனிதன், என்னை மன்னிச்சிடுங்க என்று மெல்லிய குரலில் சொன்னான். எனக்கு உன்னை தெரியாது, உன்னை மன்னிக்க ஒன்றுமில்லை என்றான் அரசன். என்னை உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு தெரியும். சகோதரனை கொன்று அவனது செல்வங்களை எடுத்துக்கொண்டதால் உங்கள் மீது வஞ்சினம் கொண்டு உங்களை கொன்று பழித்தீர்க்க முயலும் உங்கள் எதிரியை சார்ந்தவன் நான். நீங்கள் துறவியை சந்திக்க காட்டிற்கு தனியாக வந்திருப்பதை அறிந்து அவரை சந்தித்து திரும்பி போகும்போது உங்களை கொல்றதுக்காக காத்துட்டு இருந்தேன். ஆனால் இருள் சூழ்ந்த போதும் நீங்கள் வரவே இல்லை. எனவே நான் மறைஞ்சு உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன். நான் மறைந்த இடத்துலேருந்து வெளியே வரும்போது உங்களுடைய வீரர்கள் என்னை அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. அவங்க என்னை பயங்கரமாக தாக்கி காயப்படுத்திட்டாங்க. நான் அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு இரத்தப்போக்கால் சாக இருந்தபோது உங்களால் தான் நான் பிழைச்சேன். இப்போது நான் உங்களை கொல்ல விரும்பினேன், ஆனால் நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கிறீங்க. நான் உயிரோடு இருந்தால் நீங்கள் விரும்பினா உங்களுக்கு ஒரு நல்ல விசுவாசியாக இருப்பேன். எனது மகன்களையும் அவ்வாறே இருக்க செய்வேன். என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அந்த தாடி வச்ச மனுஷன் அரசர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டான். தனது எதிரியோடு இருந்த பகை வெகு சுலபமாக சுமூகமாக முடிந்ததை எண்ணி அரசன் மகிழ்ந்தார். அவனை மன்னித்ததோடு தனது வேலைக்காரர்களையும் மருத்துவரையும் அவனை கவனிக்க சொல்லி ஆணையிட்டு அவனது செல்வங்களையும் திருப்பி கொடுப்பதாக வாக்கு கொடுத்தார் அரசர். அதன் பிறகு அங்கிருந்து போன அரசர் துறவியை தேடினார். அங்கிருந்து திரும்பி போகிறதுக்கு முன்னாடி தன்னோட கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்க விரும்பினார் துறவியிட்டமிருந்து. குடிசைக்கு வெளியே மண்டியிட்டு அமர்ந்த துறவி நேற்றைய தினம் உழுத நிலத்தில் விதைகளை தூவி கொண்டிருந்தார். அவரை நெருங்கிய அரசன்,
எனது கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கடைசி முறையாக கேட்டுக்கொள்கிறேன் என்று பணிவோடு கேட்டுக்கிட்டாரு. உனக்கு முன்பே பதில் சொல்லப்பட்டு விட்டது என்ற துறவி தன் முன்னே நிற்கும் அரசரை பார்த்தாரு. எப்படி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை என்று கேட்டார் அரசர். நீ பார்க்கவில்லையா என்று துறவி பதிலளித்தார். நேற்று நீ என்னுடைய பலவீனத்தை கண்டு பரிதாபம் கொண்டு எனக்காக நிலத்தை உழவில்லை என்றால் நீ உன்னோட வழியில சென்றிருப்ப. அப்போது அந்த மனிதன் உன்னை தாக்கியிருப்பான். அப்போது நீயும் என்னுடன் தங்கவில்லை என்பதற்காக வந்திருப்பாய். எனவே மிக முக்கியமான நேரம் என்னன்னா நீ நிலத்தை உழுதது தான். நான் தான் மிக முக்கியமான மனிதன். எனக்கு நல்லது செய்ததே உன்னுடைய முக்கியமான வேலை. அதன் பிறகு அந்த மனிதன் நம்மை நோக்கி ஓடி வந்தபோது நீ அவனை கவனித்து கொண்டதே முக்கியமான நேரம். நீ அவனுடைய காயத்துக்கு தகுந்த சிகிச்சை செய்யலைனா உன்னோட நட்பு கொள்ளாமலே அவன் இறந்திருப்பான். அவனே முக்கியமான மனிதன். அவனுக்கு நீ செய்ததே முக்கியமான காரியம். நினைவில் வைத்துக்கொள், எப்போதும் ஒரே ஒரு நேரம் மட்டுமே முக்கியமானது. இப்போது இதுவே முக்கியமான நேரம். ஏனெனில் இதுவே நம் ஆற்றலோடு இருக்கும் நேரம். நீ ஒரு மனிதனுக்கு என்னவாக இருக்கிறாய் என்பதை பொறுத்தே யார் முக்கியமான மனிதன் என்று அறிய முடியும். எந்த ஒரு மனிதனும் தனக்கு யாருடன் எப்படி தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதை அறிய முடியாது. மிக முக்கியமான காரியம் என்னன்னா நல்லது செய்வது. ஏன்னா அதன் பொருட்டே மனிதனுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆமாங்க, இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, கடந்த காலம் என்பது இனிமே கிடையாது. எதிர்காலம் என்பது இன்னும் வரவே இல்லை. நிகழ்காலமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நிகழ்காலத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுகிறார். நாம் நிகழ்காலத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை பொறுத்தே எதிர்காலம் அமையும், கடந்த காலம் பேசப்படும். எப்போதும் நிகழ்காலத்தில் ஸ்திரமான முடிவுகளை எடுக்கும் போதே எதிர்காலத்தில் நிலைத்து நின்று கடந்த காலத்தை ஜெயிக்க முடியும். இந்த ஒரு கருத்தை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எது செஞ்சாலும் மற்றவங்களுக்கு நல்லதே செஞ்சால் நமக்கு எல்லா நேரமும் நல்ல நேரமாகவும் இருக்கும், நம்மளை சுற்றி நல்ல மனிதர்களாகவும் இருப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.